பார்க்கும்போது நார்மலாக க்யூட்டாக அழகாக உட்காந்துருந்தீங்களா? ஸோ நான் பேச்சை போட்டு கரெக்ட் பண்ணலான்னு நினச்சேன். பெங்களூரில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசை. அதுக்காக தான் நான் பெங்களூர் நிறைய பொண்ணுங்க இருந்தாலும் எல்லாம் உங்களை மாரி ஆடுமாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக சிரிக்க வைக்கிறேன். அதுமாதிரி சொல்கிறேங்க. இப்போ இல்லையாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லையாங்க. சரி விட்ருங்க. ஹலோ 5 crores என்கிட்ட நீ கேட்டுக்கிட்டுலாம் இருக்காதீங்க, புரியுதா? அது டொனேஷனுக்காக தான் நான் வச்சுருக்கேன். நீ கொடுத்துட வேண்டியது தானே. அதை என்கிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க. செலவுக்கு என்னோட கபோர்டில் போய் பாரு, ஒரு 1 crore இருக்கும். அதை எடுத்து ஃபேமிலி எல்லாமே ஷேர் பண்ணி. இல்லை, நான் அவங்கக்கிட்ட பேசுவேன். நான் வேணும்னா அவங்கள கூப்பிட வச்சு நான் உங்ககிட்ட பேசுவேன். அவங்களுக்கும் எங்களுக்கு பிரேக்கப் ஆகும் மாதிரி நான் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வருவேன். நான் ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெங்களூர் நம்ம நண்பர் தான் நம்மளை வந்து கால் பண்ணி இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நாங்கள் பண்ணுறோம். ஸோ கேர்ள் ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணுறது. ப்ரோ எந்த ப்ராப்ளம் வராது இல்லை? இல்லை ஒன்றும் வராது. எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் 10 daysல மேரேஜ். 10 daysல மேரேஜ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன ட்விஸ்ட்டுனா, இன்னும் 10 daysல மேரேஜ். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை பிளான் பண்ணி எங்களுக்கு சென்னையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வர வச்சுருக்காரு. ஸோ அவருக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கண்டென்ட் பண்ண போகிறோம். இவங்க அந்த பார்க்கில் தான் இருக்காங்க. சரி ப்ரோ, ஏதாவது ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் போய்ட்டு சும்மா ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். அவங்க மைண்டு எப்படி நம்ம இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சும்மா ஒரு பண்ணலாம். ஏதாவது ப்ராப்ளம் டக்குன்னு உள்ளே வந்துருங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா வந்துருங்க. நீங்கள் வந்து பார்த்துட்ருங்க. ஓகே, ரொம்ப ஏதாவது ஃபைட் போடாமல் தான் டக்குன்னு உள்ளே வந்துருங்க. நானும் உங்களை கூப்பிட்டுறேன். பாருங்கள் என்ன நடக்குது. இவங்க தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு என்னன்னா, அவங்களை இங்கே உட்கார வச்சுட்டா ஒரு நல்ட்ட அப்படி வந்தார். ஸோ இவங்க தான் நினைக்கிறேன். இப்படி ஆரம்பிக்குன்னு தெரியல. இல்லை சும்மா உட்கார வந்தாங்க. அங்கே எல்லாருமே வந்து கேர்ள்ஸாக உட்காந்தாங்க. சரி, இங்கே தான் பாய்ஸ் உட்காந்தீங்க. இல்லை சரி, எல்லோரும் பார்க்கறதுக்கு ரெகடாக இருந்தாங்க. உங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் க்யூட்டாக இருந்தீங்களா? சரி, திட்ட மாட்டீங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க. தனியாக உட்காந்துருக்கீங்க? இல்லைங்க, தனியாக உட்காந்துருக்கீங்களே, துணைக்கு ஏதாவது நம்ம கொஞ்சம் பேசலாம்ல, அதுதான். ஓ, நீங்கள் சிங்கிளாக உட்காந்துருக்கீங்க? சிங்கிளா? இல்லை சும்மா கேட்குறேங்க. நானும் தனியாக தான் வந்திருக்கேன். எல்லாமே ஜோடியாக உட்காந்துருக்காங்களா? ஸோ ஆமாங்க, எனக்கு தான் ஜோடி இல்லை. ஸோ அதனால் அப்படியே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, நானும் ஜோடியாக உட்காந்துருக்கேன்னு நினைப்பாங்கல்ல. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். நீங்கள் யாரும் லவ் பண்ணுறீங்களா? இல்லை கேட்குறேங்க. இல்லையா? லவ் இல்லையா? அப்படி இல்லைங்க, நான் வந்து பார்க்கும்போது நார்மலாக க்யூட்டாக அழகாக உட்காந்துருந்தீங்களா? ஸோ நான் பேச்சை போட்டு கரெக்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் எங்கே நீங்கள் செல்லையே பார்த்துருக்கீங்க ரொம்ப நேரம். உங்களுக்கு எதுக்கு வேணும் இப்போ அது சொல்லுங்கள். இல்லைங்க, சீரியஸாக சொல்கிறேன். நான் பெங்களூரில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசை. அதுக்காக தான் நான் பெங்களூர் நிறைய பொண்ணுங்க இருந்தாலும் எல்லாம் உங்களை மாரி ஆடுமாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக சிரிக்க வைக்கிறேன். அதுமாதிரி சொல்கிறேங்க. நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கேன், ஆக ஐயன் தீ பிடிச்ச. சிங்கிள் தானே, அப்புறம் என்னங்க மிங்கிள் ஆகிடலாம். ஏங்க சிங்கிள்ன்றீங்க, எங்கே பாருங்க சிங்கிள்ன்றீங்க, எப்படிங்க நான் அவனை விட்டு போக முடியும்? இவ்வளோ பேர்கிட்ட கேட்டேங்க, எல்லாருமே கமிட்டட்னு சொல்கிறாங்க. அதோ மூலையில் ஒரு ஆயா உட்காந்துருக்காங்க, அவங்களும் கமிட்டட். ஆயா தாத்தா இருக்காருல்ல, அவர் வந்து உள்ள கொடுத்துட்டு வரல. அதுக்கு தாங்க, புரியுதுங்களா? ஏங்க அது தப்புங்க. அது தாத்தா இருக்கும்போது ஆயாவை கரெக்ட் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு, புரியுதுங்களா? நீங்கள் இப்போ சிங்கிள். ஸோ அதனால் நான் வந்து முறையாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், லவ் பண்ணலாமா? இல்லைங்க, நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, என் பேர் சர்மேஷ்ங்க. எங்கள் சென்னையில் என்ன ஸ்டண்டனக்கா சீனுன்னு கூப்பிடுவாங்க. என்னோட பேர் வந்து நான் வந்து சும்மா அப்படியே ஃபன் பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருப்பேன் எல்லாரையும். இதான் என்னோடய வேலையை. இப்போ உங்களை ஃபன் பண்ணலங்க, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். பட் எனக்கு ஃபன் மாதிரி தான் இருக்குது நீங்கள் பேசுறது பார்த்தா. அப்படிதான், அதான் வாழ்க்கைனாலே ஃபன்னாக இருந்தால் தானே, ஒரு வாழ்க்கைனா ஒரு ஃபன்னாக இருந்தால் தான் நல்லா போகும். எங்கள் அப்பா வந்து நிறைய எனக்கு சொத்து வச்சுருக்காரு. அவர் என்ன, உனக்கு இருக்கிற ஒரே வேலை நான் சேர்த்து வச்சு சொத்தெல்லாம் அழிக்கணும். அப்போ நீ என்ன வேணால் பண்ணிட்டாங்க. இப்போ கையில் பார்த்து வாட்ச் எவ்வளோ தெரியுமா? 1,40,000.
எல்லாம் போய் சொல்ல ஏங்க உண்மையதாங்க சொல்றேன். போய் தான் இங்க பாருங்க, சொல்லிருக்கீங்க. அந்த இது watch இது வந்து பிளாட்டினம், இது வந்து கோல்டு, கழுத்தில் ஒரு கோல்டு செயின், காலில் செருப்பு, சட்டை போட்டிருக்கேன், தலையில் முடி இருக்கு. இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு பணக்காரன்னு நம்பலாம். அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் நான் அந்த மாதிரி பையனை நான் பார்த்தேனே இல்லையே. அந்த மாதிரி பையன் எனக்கு தேவையே இல்லை. ஸோ இப்போ இல்லையாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லையாங்க. சரி விட்டுருங்க. ஹலோ யா ஐம் சர்மேஷ், சொல்லுங்க. ஓ அதுவா, ஜஸ்ட் 5 crores. 5 crores-லாம் என்கிட்ட நீ கேட்டுக்கிட்டுலாம் இருக்காதீங்க, புரியுதா? ட்ரஸ்ட்டுக்கு தானே பண்ணுறீங்க 5 crores. ஆமாம், இல்லை ஆல்ரெடி நான் வந்து செக் புக்கில் நான் சைன் பண்ணி நான் ஒரு செக் புக் வீட்டில் வச்சுருக்கேன். ஆமாம், அது டொனேஷனுக்காக தான் நான் வச்சுருக்கேன். நீ கொடுத்துட வேண்டியது தானே, அதை என்கிட்டே கேட்டுட்ருக்கீங்க. ஆமாம், டொனேஷன் வந்தால் 5 crores-ஆ நான் சைன் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் அதில் அமௌண்ட்டை மட்டும் போட்டு அதை ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, செக் போட்டுருங்க, அவங்க பேரில் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. யார்? ஓ ஓகே, சிஎம் சாரா? இந்த மந்த்து நான் வந்து சாரை மீட் பண்ணுற சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், உடனே நான் பார்க்கணும்னு சொன்னாரா? இப்போ நான் பெங்களூரில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். சிஎம் சாரை நான் உடனே வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்கள். ஓகே. செலவுக்கு வேணுமா? செலவுக்கு என்னோடய கபோர்டில் போய் பாரு, ஒரு 1 crore இருக்கும். அதை எடுத்து ஃபேமிலி எல்லாமே ஷேர் பண்ணி. ஓகே. என்னதாங்க சொல்ல வரீங்க? பேசுறது பார்த்தா நீங்க பணக்காரங்க மாதிரி எனக்கு தெரியும். அது பணம் நம்மளுக்கு ஒரு மேட்டர் இல்லைங்க. இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு பணம் போகும், நாளைக்கு வரும். ஆனால் வந்து உண்மையான ஒரு அன்பு இருக்குது பாருங்க. பொய்யா 1000 பேர் பழகிடுவாங்க, உண்மையாக ஒருத்தவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதாங்க. இப்போ நான் வந்து உண்மையாக லவ் பண்ணி நான் வந்தேன். எனக்கு வந்து நான் பணத்தை வச்சு 1000 பொண்ணுங்களை நான் விலைக்கு வாங்கிடுவேன். ஆனால் உண்மையாக ஒரு பொண்ணை என்னால் வாங்க முடியாது. அதனால தான் நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் தேடிட்டு இருக்கேன். என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள் தான் இருந்தீங்க. அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் கிளம்புறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்கள்கிட்ட ஒன்று போய் சொல்லிட்டேன். சிங்கிள் இல்லையா? ஆமாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் 7 yearsலேருந்து லவ் பண்ணிட்டு வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் சொல்லிட்டேன். நாங்கள் அங்கால இங்கே போகிறது சுற்றுறதெல்லாம் பார்த்துட்டு என்ன எங்கள் மம்மிக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறமா அவங்க வீட்டில் எல்லாம் வந்துட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? ஆமாம். சாரிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இல்லை சாரி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, எனக்கு இப்போ தெரியுது, எனக்கு அவன் பையன் பிடிக்கவே மாட்டேன்றா. யாருக்கே தெரியல. ஏன் அந்த பையனை பிடிக்கல உங்களுக்கு? ஆமாம். ஐயோ, சரி நான் கிளம்புறேன். இல்லை பரவாயில்ல, உட்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு அவன் பிடிக்கல இல்லையா? அது பிடிக்காது உங்க இல்லை. நான் சாரி, நான் சிங்கிளாக இருப்பேன்னு நினச்சி பேசுவேன். வேற ஒன்றும் இப்போ சிங்கிளா இல்லையா? புரியல எனக்கு. இப்போ எனக்கு அவங்க பிடிக்கல. அவங்களுக்கு எங்க வீட்டுல தான் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு வருஷம் லவ் பண்ணி இருக்கிற எல்லாரும் அக்க பக்கத்துல எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, சரி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், அப்புறமா லேட்டா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதாங்க சாரிங்க, நீங்க எங்கேஜ் ஆகியும் தெரியாது. சாரி, எனக்கு உங்க பிடிச்சிச்சு. இப்போ நான் இங்க சிங்கிள் ஆயிடுவேன். இப்போ இல்ல நான் அவங்க கிட்ட பேசுவேன். நான் வேணும்னா அவங்கள கூப்பிட வச்சு நான் உங்ககிட்ட பேசுவேன். அவங்களுக்கும் எங்களுக்கு பிரேக்கப் ஆகும் மாதிரி நான் பண்ணிட்டு உங்ககிட்ட வருவேன். ஐயோ தப்புங்க, அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா? ஹலோ ப்ரோ, சாரி ப்ரோ. இல்லை நம்ம என்னென்னமோ நினச்சி வந்தோம். ஸோ அவங்க மனதில் எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லை நீங்கள் வந்துடுங்க. இல்லை வாங்க. சரி வாங்க சீக்கிரம் வாங்க. இல்லை யார்கிட்ட பேசணுமா நீங்கள்? இல்லை சாரிங்க. என் பற்றி சொல்கிறேம்மா. ಏನ್ ನಾ பண்ணிக்கிறீங்க? ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ? ನೀವು ಮಾತಾಡ್ತಾ ಇರೋದಲ್ಲ ಏನೇನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ? ನನ್ನ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅಂತ ಇಷ್ಟ ಇದ್ರೆ ಲವ್ ಮಾಡಿದ್ರ ನನ್ನ? இல்ல ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಏನು பிடிக்கல, நீங்க ஏதோ வீடியோ அப்படி இல்லைங்க. அவர்தான் உங்களை பிடிக்கல. ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಯಾಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ? ಇಷ್ಟ ದಿವಸ ಏನು ಇನ್ನು 10 ಸಾಲ ಮದ್ವೆ ಇಟ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ನೀವು? ನಾನು ಮಾಡೋದೇ ಹಿಂಗೆ. ನೀನಾ ಬ್ರೋ ಲವ್ ಪ್ರಪೋಸ್
ஓகே சொல்லுங்க இல்ல ப்ரோ நான் சொல்றேன் வேற அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி நீங்க ஓகே ப்ரோ சொல்லுவீங்க நீங்க தானே ப்ரோ சொன்னீங்க பண்ண சொல்லி 10 நாள் கல்யாணத்தை வச்சு இப்படிலாம் பேசாதீங்க சமாதானம் ஆயிடுங்க என்ன சமாதானம் என்ன நெக்ஸ்ட் நான் ಹಿಂದೆ ಬಂದ್ರೆ ಸರಿ ಇರಲ್ಲ ಅಷ್ಟೇ ಆಯ್ತು ஹலோ போய் சொல்லிடலாம் ப்ரோ 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 ஹலோ ப்ரோ இங்க பிரதர் ஒரு நிமிஷம் கைப்பிடி இங்க ப்ரோ இல்ல பிராங்க் ப்ரோ இது பிராங்க் ப்ரோ இரு ஒரு நிமிஷம் பிராங்க் ப்ரோ இது என்ன பிராங்க் ப்ரோ என்ன பிராங்க் நான் உங்களை பிராங்க் பண்ண கூப்பிட்டா இல்ல அவங்க ஓகே சொன்னது எல்லாமே அவங்க உங்களை பிராங்க் பண்றதா அதனால தான் உங்க லைன்ல இருக்க சொன்னேன் அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு அதனால தான் உங்க ஃபோன் பண்ணி லைன்ல இருந்தேன் நீங்க தான் அவர் பண்ண சொன்னீங்க அவங்க பண்ண நாங்க ட்விஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க உங்களை பிராங்க் பண்ணா இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் எல்லாமே சும்மா ப்ரோ அவங்க என் ஓகே சொன்னது எல்லாமே நீங்க கேட்டுட்டு இருந்து அவங்களுக்கும் தெரியும் நீங்க தான் லைன்ல கேட்டுட்டு இருக்கீங்க சாரி ப்ரோ நீங்க பண்ண சொன்னீங்க ஆனா பட் நாங்க உங்களை சேர்ந்து பண்ணிட்டோம் வேற ஒண்ணும் இல்ல தப்பா இருக்கு சரி ஏங்க பண்ண சொன்னாரு அதனால நம்ம உங்கள்ட்ட சொல்லவும் நீங்க தான் சொன்னீங்க இல்ல நம்ம இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு வீடியோ வந்து 2 பேருமே கேட்கலாம் யூடியூப்ல இந்த வீடியோ போடலாம்ல அவரு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து எங்களை வர சொல்லியிருந்தாரு ஆனா நம்ம என்ன சேர்ந்து அவரே முயற்சி செஞ்சுட்டோம் வேற ஒண்ணும் இல்ல கைஸ் இதுல ட்விஸ்ட் என்னன்னா இவர் தான் வந்து இவங்கள பிராங்க் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக கூப்பிட்டு பண்ண சொல்லியிருந்தாங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இது ஒரு ட்விஸ்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் நீங்கள் என்னை லவ் பண்ணுற மாதிரி அக்செப்ட் பண்ணுங்க எனக்கு பிடிக்கல நான் சொல்லுங்கள் அவர் எல்லாமே லைனில் கேட்டுட்டு இருப்பாரு அதை வச்சு ரியாக்ஷன்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இது ஒரு ட்விஸ்டான ஒரு கண்டென்ட் தான் ஸோ எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோ பெங்களூரில் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் தான் சொல்கிற விரும்புங்களா ப்ரோ அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை